அப்பா பைக்கில் நல்லா தான் போயிட்டுருந்தேன். திடீர்னு பைக்கு வழியிலே நின்றுச்சுப்பா. என்னான்னு தெரியல. அப்புறம் பைக் ஷாப்பில விட்டேன். பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ளக்க கழட்டி ஏதோ ஆயில் அடிச்சாங்க. திரும்ப வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. எதனால அப்படி நடக்குது? அப்படின்ற சந்தேகம் நெறைய பேர் மனசுல ஓடும். அது என்னன்னு நான் சொல்றேன் தெளிவா கேளுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில பெட்ரோல்ல வந்து எத்தனால் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 5% இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த 5% இருந்ததுனால BS3 வண்டிகளுக்கு ஏதுவா சொல்லி அந்த ஒரு கம்பேர்ட் ஜோன்ல வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் பொல்யூஷன கட்டுப்படுத்துறதுக்காகவும், பழைய வண்டிகள வந்து ஸ்கிராப் பண்றதுக்காகவும் சொல்லி, பெட்ரோல்ல வந்து எத்தனால வந்து 20% லிருந்து 26% மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வண்டிகள் BS3 வண்டிகள்லாம் கட்டாயமா ஓடாது. ஸ்கிராப்புக்கு தான் கொண்டு போணும். அந்த பெட்ரோல்ல வந்து இப்போ வந்து BS6 மட்டும் தான் அத்தனாவது எத்தனால் வந்து 26% கலந்த பெட்ரோல் வந்து BS6 வண்டியில மட்டும் தான் இயங்கும். அதுக்கு ஏற்ற மாரி தான் மெக்கானிசத்த வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆகையால வந்து BS3 வண்டிகள் ஓடும். அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இனி வரும் காலங்கள்ல உங்க வண்டி BS3 வண்டி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் சீஸ் ஆனுச்சுன்னா, திரும்ப அத சர்வீஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? திரும்ப சர்வீஸ் பண்ணாலுமே, உங்களுக்கு வழியில நிக்கிற பிரச்சனைகள் போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள சந்திக்க நேரிடும். அதனால வந்து சீஸ் ஆயிருச்சுன்னா, தூக்கி போட்டு BS6க்கு மாறிருங்க. அதேமாரி எத்தனால் வந்து பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக கலக்குறாங்க அப்டின்னா, மாசு கட்டுப்பாட்ட குறைக்கிறதுக்கு தான் கலக்குறாங்க. 2வது ஓல்டு வண்டியில பொல்யூஷன் அதிகமா ஃபார்ம் ஆவுது. பொல்யூஷனுக்கு இஷ்யூ ஆவுது அப்டின்றதுனால, அ இந்த சிஸ்டத்த கொண்டாந்துருக்காங்க. ஆகையால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் கருதி இந்த வீடியோவ பதிவிடுறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.